பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் ரகுராமன் சீனிவாசன், மூத்த காப்பீட்டு ஆலோசகர். மருத்துவ காப்பீடு பற்றி சில விஷயங்களை புரிதலோட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி விரும்புகிறேன். மருத்துவ காப்பீடை பற்றி நிறைய மக்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. அதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டியதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முதல்ல மருத்துவ காப்பீடுனா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆயுள் காப்பீடுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆயுள் காப்பீடு என்பது ஒருத்தர் அவர் பிரீமியம் கட்டிகிட்டே வருவார். அவருடைய வாழ்நாளுக்கு பிறகு, இல்லைன்னா சுருக்கமாக சொல்ல போனால் மரணத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பயன், இல்லைன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லுவோம். அந்த முதிர்வு காலம் முடிந்த பிறகு, அது ரொம்ப லாங் டேர்மில் இருக்கும். ஒரு 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு, 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முதிர்வு தொகைக்கான பயனை அவர் பெறுவார். ஆனால் அந்த மருத்துவ காப்பீடு அப்படியெல்லாம் இல்லை. நீண்ட கால ஒரு தொலைநோக்கு இதெல்லாம் இல்லை. உடனடியாக மருத்துவ காப்பீடு அவங்க எடுத்த உடனேயே 31வது நாள்லேருந்து அந்த மருத்துவ காப்பீடு பயன்பாட்டுக்கு வந்துடும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், அவங்க வாழ்நாளில் அவங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரு காப்பீடு தான் மருத்துவ காப்பீடு. ஸோ இந்த மருத்துவ காப்பீடு அவசியமானு கேட்டால் நிச்சயமாக அவசியமானது. மேலை நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் அது மாதிரியான ஒரு சூழல் இன்று வரை இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 51% மக்கள் மருத்துவ காப்பீடு எடுத்திருக்காங்க. மீதி 40% மருத்துவ காப்பீடுங்கிற அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்க வரல. இதில் முக்கியமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, இந்த மருத்துவ காப்பீடில் அந்த சரிபாதி மக்கள் இந்த மருத்துவ காப்பீட்டுக்குள்ளே வரல. அதுக்கு அடிப்படை காரணம் அது சரியான ஒரு புரிதல் இல்லை. மருத்துவ காப்பீடுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு அப்படின்னாக்க நம்மளுடைய எதிர்பாராமல் வரக்கூடிய நோய்கள், விபத்துகளுக்கு துணையாக நிற்பது, அதற்கான செலவுகளை ஈடுகட்டுவது, இதுதான் மருத்துவ காப்பீடுடைய முக்கியமான ஒரு நோக்கம். நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, விபத்து என்கிற வார்த்தையை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. மருத்துவ காப்பீடுனா நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், நோய் இருக்கிறவங்களுக்கு தான் மருத்துவ காப்பீடு, அப்படிலாம் இல்லை. விபத்தும் உண்டு. விபத்து அப்படின்னா சாலை விபத்து மட்டுமே அந்த மருத்துவ காப்பீடில் கிடையாது. தனிநபர் விபத்து காப்பீடும் அதில் உள்ளடங்கியது தான். அது தனிநபர் விபத்து காப்பீடு அப்படின்னாக்க ஒரு ரோடு, ரயில், அதில் மாதிரியான ஒரு சாலை விபத்து மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டு உள்ளேயே ஒருத்தங்க வழுக்கி விழுந்துடுறாங்க, மாடிப்படியில் இருந்திருக்காங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு கேம்ஸில் ஏதாவது ஒரு விபத்து ஆகிடுது, இந்த மாதிரியான செலவினங்களையும் அது ஈடுகட்டும். இந்த செலவினங்கள் என்று சொல்லும்போது நான் முக்கியமாக ஒன்று தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, மருத்துவ செலவு ஆண்டுதோறும் உங்களுக்கு உயர்ந்து கொண்டே போகிறது. தோராயமாக பார்த்தீங்கன்னா 17.5% ஒவ்வொரு ஆண்டும் இந்த மருத்துவ செலவுகள் கூடிக்கொண்டே போகுது. அப்போ இது நம்மளால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது, என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் பார்க்குறேன். நான் பல பேர் காப்பீடு எடுப்பதற்கு முன்னாடியே அவங்களுடைய வேதனைகளை எல்லாம் எங்களோட பகிர்ந்துருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படின்னாக்க, அவங்க எப்போ காப்பீடு எடுக்க முன்பான இந்த பொருளாதார சிக்கல்களை எப்படி சந்திச்சிருக்காங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய நகைகளை விட்டு மருத்துவமனைகளில் கொண்டு போய் பணத்தை கட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய சேமிப்புகளை மொத்தமாக சிறுக வச்சுருப்பாங்க. அந்த சேமிப்புகளை செலவழிப்பாங்க. இல்லைனா கடன் வாங்குவாங்க. மருத்துவ காப்பீடு நமக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஒரு பேஷண்ட் மாதிரி கூட போங்க. அங்கே இருக்கிற அந்த கேஷ் கவுண்டருக்கு வாசல் நின்று பாருங்கள். அப்போ எவ்வளவு பேர் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க உறவினருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நண்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா சிகிச்சை மறுபடியும் பணம் கட்டினா தான் அந்த சிகிச்சையை அவங்க தொடருவாங்க. ஐசி யூனிட்டில் இருந்தால் கூட அவங்களுடைய தவிப்பு சொல்ல முடியாத ஒரு சோகம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் உங்களுக்கு வர வேண்டாம்னா கண்டிப்பாக நீங்கள் பாலிசி எடுத்தே ஆகணும். இவ்வளவு முக்கியமான மருத்துவ காப்பீடு பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மருத்துவ காப்பீடு பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கான பதிலை நாங்கள் தெரிவிக்கிறோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.